சட்னி அரைச்சா மசாலா அரைக்க முடியல, மசாலா அரைச்சா மஞ்சள் அரைக்க முடியல, ஒவ்வொன்னுக்கும் தனி மிக்சரா வாங்க முடியும்? வேண்டாம், அல்ட்ரா சாய்ஸ் ப்ரோ இருக்கே, இந்தியாவின் அதிவேக 1000 வாட்ஸ் மிக்சர் கிரைண்டர், வினாடிகளில் கலையும் கரைக்கும் ஒரு சாய்ஸ் ப்ரோ போதும். இனி எதையும் அரைக்கலாம், அதை ஃபாஸ்டா அரைக்கலாம். வணக்கம். செய்தி சுருக்கம். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் திமுக அரசு பிடிவாதம். மதுரை திருப்பரங்குன்றம் மலை உச்சி தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என உயர்நீதிமன்றம் மதுரை கிளை மீண்டும் உத்தரவிட்டதை நேற்றும் அமல்படுத்தாமல் திமுக அரசு பிடிவாதம் காட்டியது. இதனால் திருப்பரங்குன்றத்தில் தீராத பதற்றம் நீடிக்கிறது. திருக்கார்த்திகையை முன்னிட்டு திருப்பரங்குன்றம் முருகன் கோயில் சார்பில் மலையில் உள்ள உச்சிப்பிள்ளையார் கோயில் அருகில் உள்ள வழக்கமான இடத்திலேயே இந்த ஆண்டும் தீபம் ஏற்றப்பட்டது. அதே சமயம் மலை உச்சியில் உள்ள தீப தூணில்தான் முறையாக தீபம் ஏற்ற வேண்டும் எனவும் அதனை அமல்படுத்த உத்தரவிட கோரியும் இந்து தமிழர் கட்சி நிறுவனர் ராம ரவிக்குமார் உள்ளிட்டோர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு செய்திருந்தனர். இதைத் தொடர்ந்து மலைக்கு செல்ல முயன்றவர்களை போலீசார் தடுத்ததால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. சில போலீசாருக்கு காயம் ஏற்பட்டது. நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்துவதை தடுக்க திருப்பரங்குன்றத்தில் அவசரமாக 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இதை காரணம் காட்டி பாதுகாப்பு படை வீரர்களை போலீசார் தடுத்தனர். மனுதாரர் ரவிக்குமார் தலைமையில் இந்து அமைப்பினர் போலீஸ் கமிஷனர் லோகநாதனிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். ஆனால் அரசின் கொள்கை முடிவால் கமிஷனர் அனுமதி மறுத்ததால் பதட்டமான சூழல் ஏற்பட்டது. சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படுவதை தவிர்க்க மலைப்பாதை முன் சாலையில் கார்த்திகை தீபத்தை ஏற்றிவிட்டு ராம ரவிக்குமார் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலைந்து சென்றனர். இரண்டாம் நாளான நேற்று உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நீதிபதி GR சுவாமிநாதனின் உத்தரவை எதிர்த்து நீதிபதிகள் ஜெயச்சந்திரன் ராமகிருஷ்ணன் அமர்வில் தமிழக அரசு அப்பீல் செய்தது. முதல் வழக்காக விசாரித்த அமர்வு தனி நீதிபதியின் உத்தரவை உறுதி செய்து உத்தரவிட்டதோடு நீதிமன்ற உத்தரவை மதிக்காத அதிகாரிகள் மீதான அவமதிப்பு வழக்கை GR சுவாமிநாதனை விசாரிப்பார் என உத்தரவிட்டது. இதைத் தொடர்ந்து அவமதிப்பு வழக்கை விசாரித்த நீதிபதி GR சுவாமிநாதன் காணொளியில் கலெக்டர் பிரவீன்குமார், கமிஷனர் லோகநாதனிடம் விசாரித்தார். அவர்களின் பதில்கள் ஏற்கும்படியாக இல்லாததால் நேற்று இரவு 7 மணிக்குள் மனுதாரர் தீபம் ஏற்ற வேண்டும், அவருக்கு கமிஷனர் லோகநாதன் பாதுகாப்பு அளிக்க வேண்டும், தீபம் ஏற்றியது குறித்து காலைக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும், திருப்பரங்குன்றத்தில் 144 தடை உத்தரவு ரத்து செய்யப்படுகிறது என உத்தரவிட்டார். இதை கேள்விப்பட்ட இந்து அமைப்பினரும் பக்தர்களும் பட்டாசு வெடித்து கொண்டாடினர். திருப்பரங்குன்றத்திலும் தீபம் ஏற்றுவதை காண குவிந்தனர். ராம ரவிக்குமார், பாஜ மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் உள்ளிட்டோர் மலைக்கு செல்ல தயாரான போது 144 தடை உத்தரவை நீதிபதி ரத்து செய்ததை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய உள்ளதால் அனுமதிக்க முடியாது என கமிஷனர் லோகநாதன் அறிவித்தார். இதனால் மீண்டும் பதற்றம் உருவானது. இரவு 8 மணி வரை பேச்சுவார்த்தை நடந்தது. இச்சூழலில் 144 தடை உத்தரவை மீறி கூட்டம் கூடியதாக நைனா நாகேந்திரன், H ராஜா, திருமுருகன், முருகன்ஜி உள்ளிட்டோரை போலீசார் கைது செய்தனர். திமுக அரசின் தொடர் பிடிவாதத்தால் திருப்பரங்குன்றத்தில் தொடர் பதற்றம் நீடிக்கிறது. இதற்கிடையே இரு நீதிபதி அமர்வு அளித்த உத்தரவுக்கு எதிராக நேற்றிரவு உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு அவசரமாக மேல்முறையீடு செய்தது. உயர்நீதிமன்றம் 3வது முறையாக உத்தரவிட்டும் தீபம் ஏற்றப்படாமல் அனைவரும் ஏமாற்றத்துடன் கலைந்து சென்றனர். அரசியல் ஆதாயத்திற்காக குளிர்காய துடிக்கும் திமுக அரசு, பழனிசாமி கண்டனம். திருப்பரங்குன்றத்தில் தமிழக பாஜ தலைவர் நைனா நாகேந்திரன் கைது செய்யப்பட்டதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். அவரது அறிக்கை: சென்னை ஐகோர்ட் மதுரை கிளை உத்தரவிட்டு கோர்ட் உத்தரவை நிறைவேற்ற முடியாது என கங்கணம் கட்டிக்கொண்டு சட்ட நிர்ணயங்களுக்கு முற்றிலும் விரோதமான அரசாக தன்னை நிரூபித்துள்ளது ஸ்டாலின் மாடல் திமுக அரசு. தமிழக பாஜ தலைவர் நைனா நாகேந்திரன் உள்ளிட்ட பக்தர்கள் அனைவரையும் திமுக அரசின் ஏவல் துறை அராஜக போக்குடன் கைது செய்திருப்பது கடும் கண்டனத்திற்குரியது. கோர்ட் தீர்ப்புகளுக்கு அப்பாற்பட்டதாக தன்னை நினைத்துக் கொண்டிருக்கிறதா பொம்மை முதல்வரின் அரசு?
ஐகோர்ட்டின் 2 அமர்வுகள் அளித்த உத்தரவிற்கு பிறகும் திமுக அரசு இயந்திரத்தை பயன்படுத்தி இப்படி அடாவடித்தனத்தை கையாள்கிறது. இதன் மூலம் இதை வேண்டும் என்றே பெரிய பிரச்சனையாக்கி தமிழகத்தின் மத நல்லிணக்கத்தை சிதைக்கும் நோக்கில் தேர்தல் அரசியல் ஆதாயத்திற்காக குளிர்காய துடிப்பது தெள்ள தெளிவாகிறது. ஐகோர்ட்டின் தெளிவான உத்தரவிற்கு பிறகும் ஆட்சியில் இருக்கும் திமுகவை மகிழ்விக்கவோ என்னவோ சில அதிகாரிகளும் இத்தகைய கோர்ட் அவமதிப்பு செயல்களுக்கு துணை போவது வருத்தமளிக்கிறது. இத்தகைய செயல்கள் கடும் கண்டனத்திற்குரியது. மக்களாட்சி விழுமியங்களை நசுக்கும் அராஜக போக்கை உடனடியாக கைவிட்டு ஐகோர்ட் தீர்ப்பை நிறைவேற்றுமாறு ஸ்டாலின் மாடல் திமுக அரசை வலியுறுத்துகிறேன் என பழனிசாமி கூறியுள்ளார். புட்டினை பார்த்து சந்தோஷம், புரோட்டோகாலை உடைத்த மோடி. ரஷ்ய அதிபர் புட்டின் உக்ரைன் மீது போர் துவங்குவதற்கு முன் 2021 டிசம்பரில் இந்தியா வந்தார். அதன் பின் 4 ஆண்டுகள் கழித்து புட்டின் இந்தியா வந்துள்ளார். வியாழன் இரவு டெல்லி ஏர்போர்ட்டுக்கு சென்ற பிரதமர் மோடி புட்டினை கட்டி அணைத்து வரவேற்றார். புட்டினுக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது. வரவேற்பு கலை நிகழ்ச்சிகளை புட்டின் கண்டு ரசித்தார். தொடர்ந்து புட்டினும் மோடியும் ஒரே காரில் பயணம் செய்தனர். மோடியின் சமீபத்திய ரஷ்ய பயணத்தின் போது புட்டின் மோடியை தனது தனிப்பட்ட காரில் அழைத்து சென்றார். இப்போதும் அதே பாணி கடைபிடிக்கப்பட்டது. 2 நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள புட்டின் டெல்லியில் நடக்கவுள்ள 23வது இந்தியா ரஷ்யா உச்சி மாநாட்டில் பங்கேற்கிறார். வியாழன் இரவு அவருக்கு பிரதமர் இல்லத்தில் விருந்து அளிக்கப்பட்டது. வெள்ளையன்று ஜனாதிபதி மாளிகையில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட உள்ளது. தொடர்ந்து திரௌபதி முர்முவையும் மத்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கரையும் புட்டின் சந்திக்க உள்ளார். 2 நாடுகளுக்கிடையே பாதுகாப்பு தொடர்பான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என மத்திய அரசு வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கின்றன. புட்டின் வருகையை முன்னிட்டு டெல்லியின் பல இடங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. எஸ். ஏ. சந்திரசேகருடன் காங்கிரஸ் தலைவர்கள் சந்திப்பு. திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் சார்பாக கூட்டணி பேச்சு நடத்துவதற்காக ஐவர் குழு அமைக்கப்பட்டு தொகுதி பங்கீடு உள்ளிட்ட பேச்சை துவக்கியுள்ளனர். அதே நேரத்தில் ஆட்சியில் பங்கு, கூடுதல் தொகுதி உள்ளிட்ட கோரிக்கைகளை திமுக ஏற்காவிட்டால் விஜயின் தாவிகவுடன் காங்கிரஸ் கூட்டணி அமைக்க வேண்டும் என காங்கிரஸ் நிர்வாகிகள் சிலர் கூறி வருகின்றனர். இந்நிலையில் தமிழக காங்கிரஸ் பிரமுகர் செந்தில் பாண்டியனின் அண்ணன் மகள் நிச்சயதார்த்த விழா 2 தினங்களுக்கு முன் திருவாரூரில் நடந்தது. இதில் தமிழக காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களான திருச்சி வேலுச்சாமி, பொன் கிருஷ்ணமூர்த்தி, முன்னாள் IAS அதிகாரி உமாசங்கர் மற்றும் தாவிக தலைவர் விஜயின் தந்தையும் திரைப்பட இயக்குநருமான எஸ். ஏ. சந்திரசேகர் ஆகியோர் பங்கேற்றனர். அப்போது சந்திரசேகருடன் காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் பேச்சு நடத்தினர். முன்னதாக திருச்சி விமான நிலையத்திலிருந்து திருவாரூருக்கு எஸ். ஏ. சந்திரசேகர் சென்ற காரில் திருச்சி வேலுசாமியும் சென்றுள்ளார். அப்போது அவர்கள் இருவரும் காங்கிரஸ் தாவிக கூட்டணி அமைப்பது குறித்து பேசியதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஏற்கனவே தமிழக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திருநாவுக்கரசர், தாவிக நிர்வாகக் குழு ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் ஆகியோர் ஒரு நிகழ்ச்சியில் சந்தித்தனர். அப்போது இருவரும் கூட்டணி குறித்து பேசியதாகவும் தகவல் வெளியானது. இந்நிலையில் தாவிக மற்றும் காங்கிரஸ் தரப்பில் மற்றுமொரு சந்திப்பு நிகழ்ந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. காங்கிரஸ் தலைமையின் சம்மதமின்றி நடைபெற்றிருக்கும் இந்த சந்திப்புகளால் எவ்வித விளைவுகளும் ஏற்பட போவதில்லை என தமிழக காங்கிரஸ் தரப்பில் கூறினர். சிறப்பு வாக்காளர் திருத்தப் பணி, தேர்தல் கமிஷன் கணக்கில் குழப்பம். தமிழகத்தில் SIR எனப்படும் சிறப்பு வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த பணியை தேர்தல் கமிஷன் மேற்கொண்டுள்ளது. முதல் கட்டமாக வாக்காளர் கணக்கெடுப்பு பணிகள் நடந்து வருகின்றன. இப்பணியை இன்றுடன் முடிக்க தேர்தல் கமிஷன் திட்டமிட்டு இருந்தது. கட்சிகளின் கோரிக்கைகளை ஏற்று வரும் 11ஆம் தேதி வரை கால நீட்டிப்பு வழங்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 6.41 கோடி வாக்காளர்கள் உள்ளனர். நேற்று வரை 6.39 கோடி வாக்காளர்களுக்கு கணக்கெடுப்பு படிவம் விநியோகம் செய்யப்பட்டுள்ளது. பூர்த்தி செய்யப்பட்ட
6.23 கோடி படிவங்கள் திரும்பப் பெறப்பட்டு ஆன்லைனில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது என தேர்தல் கமிஷன் தெரிவித்துள்ளது. அதன்படி விநியோகம் செய்யப்பட்ட படிவங்களிலிருந்து இன்னும் 15.7 லட்சம் படிவங்களை திரும்பப் பெற வேண்டியுள்ளது. ஆனால் வாக்காளர்களில் 25.7 லட்சம் பேர் இறந்துள்ளனர். 8.95 லட்சம் பேரை தொடர்பு கொள்ள முடியவில்லை. 39.2 லட்சம் பேர் நிரந்தரமாக இடமாறியுள்ளனர் என தகவல் வெளியாகியுள்ளது. அதே நேரம் மொத்தமுள்ள வாக்காளர்களில் 1.83 லட்சம் பேருக்கு மட்டுமே கணக்கெடுப்பு படிவத்தை வழங்கவில்லை என தேர்தல் கமிஷன் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது. அப்படியானால் இறந்தவர்கள் நிரந்தரமாக முகவரி மாறியவர்கள் ஆகியோருக்கு விண்ணப்ப படிவம் எப்படி வழங்கப்பட்டது என்ற கேள்வி எழுந்துள்ளது. நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை மையம் தகவல். திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வானிலை மையத்தின் அறிக்கை: வங்கக்கடலில் உருவான டிட்வா புயல் டிசம்பர் 3 ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்தது. சென்னை அருகே நிலை கொண்டிருந்த இந்த அமைப்பு நேற்று முன்தினம் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்து புதுச்சேரி நோக்கி நகர்ந்தது. நேற்று காலை நிலவரப்படி இது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மேலும் வலுவிழந்தது. இந்த அமைப்பால் உருவான மழை மேகங்கள் இருக்கும் வரை சென்னை மற்றும் சில மாவட்டங்களில் அவ்வப்போது மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. தமிழகத்தில் ஒரு சில இடங்கள், புதுச்சேரியில் இன்று இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும். ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் லேசான அல்லது மிதமான மழை பெய்யும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. பெஹல்காம் தாக்குதலை அரங்கேற்றியது பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசீம் முனீர். இம்ரான்கான் உதவியாளர் அதிர்ச்சி தகவல். இந்தியாவுடன் ராணுவ மோதலை உருவாக்கும் வகையில் பெஹல்காம் தாக்குதலை பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசீம் முனீர் திட்டமிட்டதாக அந்நாட்டின் முன்னாள் பிரதமர் இம்ரான்கானின் நெருங்கிய உதவியாளர் சல்மான் அகமது குற்றம் சாட்டியுள்ளார். ஜம்மு காஷ்மீரில் உள்ள பெஹல்காமில் பாகிஸ்தான் ஆதரவு பெற்ற பயங்கரவாதிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 26 அப்பாவி சுற்றுலா பயணிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இந்நிலையில் பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசீம் முனீரின் நடத்தை மற்றும் மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டது குறித்து உரிய விசாரணை நடத்த அமெரிக்க எம்பிக்கள் வலியுறுத்தினர். அந்நாட்டு 42 எம்பிக்கள் அடங்கிய குழு கையொப்பமிட்ட கடிதம் வெளியுறவுத்துறைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இதுகுறித்து பாகிஸ்தான் முன்னாள் அதிபர் இம்ரான்கானின் நெருங்கிய உதவியாளரும் அமெரிக்க வாழ் பாகிஸ்தானியருமான சல்மான் அகமது கூறியதாவது: கடந்த 2022 ஏப்ரலில் பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் பதவி நீக்கம் செய்யப்பட்டதில் இருந்து அந்நாட்டில் ஜனநாயக ரீதியில் செயல்படும் கட்சித் தலைவர்களை அந்நாட்டு ராணுவம் முடக்கியது. அப்போதைய அமெரிக்க அதிபர் ஜோ பைடன், தற்போதைய அதிபர் டிரம்ப் இருவரின் கீழும் உள்ள அமெரிக்க நிர்வாகத்தை அமெரிக்க வாழ் பாகிஸ்தான் குழுக்கள் பல ஆண்டுகளாக எச்சரித்து வருகின்றன. பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசீம் முனீர் அந்நாட்டின் ஜனநாயகத்திற்கு மட்டுமல்ல, ஆசிய பிராந்தியத்திற்கே மிகவும் ஆபத்தானவர். இது தவிர அவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர். இவர் மீதான போர்க்குற்றங்களையும் அமெரிக்க வெளியுறவுத்துறைக்கு எழுதிய கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளோம். இந்தியாவுடன் மோதலை உருவாக்க அசீம் முனீர் முயன்றார். இதற்காக பெஹல்காம் தாக்குதலை அரங்கேற்றியுள்ளார். இதன் மூலம் அவர் புகழ் பெறவும் இந்தியாவுக்கு எதிராக போரை துவங்கவும் திட்டமிட்டார். எனவே இந்தியர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டுமென சல்மான் அகமது கூறியுள்ளார்.